நீங்கள் கொஞ்சம் போடுங்க. தேங்க்யூ சார். தலைவர் ஒரே செகண்ட் முரளி சார் கொஞ்சம் இருங்க, மேலே போட்டுங்கிறாங்க சார். குதிரை பண்ணி போங்க சார், எம்எல்ஏ போய் விடுங்க சார் முன்னாடி. கொஞ்சம் அப்படியே நிக்கிட்டா எல்லாம் ராஜி கொஞ்சம் நிற்கவே ஸோ நிற்க வச்சு ஹலோ ஹலோ நாங்கள் பாருங்கண்ணா. சொல்ல அப்புறம் தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட பேசுறது சொல்லுவேன் சார். சார் முரளி சார், சார் கொஞ்சம் அப்படியே முரளி சார், முரளி சார் வாங்க சார், வாங்க சார். வந்து இப்போ ஒரு இது உழவர் பாதுகாப்பு திட்டத்துல காட்பாடி சேர்க்காடுல ஒரு பண்ணுக்கு கல்வி உதவி தொகை சார். இது நம்ம துருவத்துல ஃபாரஸ்ட்ல இருந்து முதல்ல 50,000 கொடுத்துட்டாங்க. இது 9.5 லட்சத்துக்கான செக் சார். 9.5 லட்சத்துக்கான செக். இவங்க ஃபாதர் சார். துருவத்துல யார் வீடுன்னு கேக்குறாங்கப்பா. அம்மா கூப்பிட்டோம். இவங்க தான் மதர். யாரு மேடம்? ஓகே. அப்பா சொன்னா அது தெரியாது. சரி. இன்னும் ஒரே ஒரு கல்வி உதவி குடியிருக்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். பழங்குடியின மக்கள் சமூக, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் பல அரிய திட்டங்களை வகுத்து சிறப்பாக அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகை, திறன் மேம்பாட்டு பயிற்சி, 5 நிலை மேலாண்மை திட்டம் என பல்வேறு திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் திரு சண்முகி அவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பாக மின்னணு பட்டா ஆணை அகிலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேளாண்மை பள்ளித்துறை சார்பாக பவர் டில்லர் மானியத்தின் ஆணை வழங்கப்படுகிறது. பத்மநாபன் அவர்களுக்கு தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்ட சார்பாக ஸ்ரீ மாரியம்மன் மகளிர் சுயஉதவிகளுக்கு காசோலை ஆணை வழங்கப்படுகிறது. ஷர்மிளா பிரம்மபுரம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் குடியிருப்புக்கான பணி ஆணை திரு மீனாட்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
காட்கோர் துறை சார்பாக முதலமைச்சர் ஆதி திராவிட மற்றும் சார்பாக வங்கி பெரியார் சொன்னார். அப்பொழுது வெறுப்படைந்து விட்ட அம்பேத்கர் சொன்னார், இந்த மக்களை நிறுத்த முடியாது, இந்த ஆட்சியை நிறுத்த முடியாது, நாம் பேசாமல் புத்தமதத்துக்கு போய்விடலாம் என்று சொன்னார். பெரியார் சொன்னார், புத்தமதத்துக்கு போய் நாம் இந்து மதத்தை பேசுவதற்கு அருகதை கிடையாது, நாம் இங்கிருந்தே உழைப்போம் என்று சொன்னார். அம்பேத்கர் புத்தமதத்துக்கு போனார், பெரியார் இங்கே இருந்தார். ஆகவே தென்னாட்டிலே ஒரு பெரியார், வடநாட்டிலே ஒரு அம்பேத்கர், அவர்கள் தான் இந்த பிற்பட்ட மக்களை செய்கிறவர்கள். அவருடைய குணத்தை நமக்கு எடுத்து சொன்னவர் பெரியார் அவர்கள். அதுக்கு பிறகு அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் பெரியாரிடத்தில், அதாவது அம்பேத்கரிடத்தில் மிக்க மரியாதை கொண்டவர். ஆகையினால்தான் அவருடைய மகனுக்கு அந்த அதிகார பெருங்குடி மக்களில் இருந்து ஒரு பெண்ணை எடுத்து கட்டினார். அந்த அளவுக்கு அதை 10 மாதம் உடையவர். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற தளபதி அவர்களும் அவருக்கு அந்த அம்பேத்கர் நாடி அதை எளியவர்களுக்கு, அந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு 12 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு பல திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கிறது. அவரும் இது சிறிது நேரத்தில் இது டிவியில் பேசுவார். காரணம், மக்கள் ஒவ்வொரு மந்திரியும் அவருடைய ஊருக்கு போய் இந்த நலத்திட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக வந்திருக்கிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அம்பேத்கர் என்கிற மாமனிதர் ஒரு ஜாதிக்குரியவர் அல்ல, ஒரு ஜாதிக்கு பாடுபட்டவர் அல்ல. ஏழை எளியவர்களுக்கும் எல்லா ஜாதிக்கும் பாடுபட்டவர் அம்பேத்கர். அவர் யாரோ சில பேர் ஒரு அறிவியல் தலைவர் என்று குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து விட்டார். இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷன் அறிஞர்களுக்காக உருவானதா? எல்லாமே இந்தியர்களுக்கும் உருவானது. அம்பேத்கருடைய கண் எந்த ஜாதியில் இருந்தாலும், அவன் ஏழையாக இருந்தால் அவன் என் ஜாதி என்று சொன்னவர். ஆகையால் அப்படிப்பட்டவருடைய பெயர் தான் இந்த மாவட்டத்துக்கு ஒரு காலத்தில் வைக்கப்பட்டது. எனவே அவருடைய பிறந்த நாளில் நான் ஒன்று சொல்லுவேன், நியாயமாக பார்த்தால் எல்லோருடைய வீடுகளிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் வீடுகளில் எல்லாம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அம்பேத்கருடைய படம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்கள் நன்றியுடனாக இருக்கிறார்கள் என்று தெரியும் என்பதை எடுத்து கூறி, நம்முடைய அம்மையார் அவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கலைஞர்கள் செம்மையாக செய்கிறார்கள். என்னை பொறுத்த வரையிலே அவர் பணி பாராட்டுக்குரியது.